நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேபி புத்த நிலையத்திலிருந்து ஜெயக்குமார். இந்த வீடியோ பதிவில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக சுறா பதிப்பகத்திலிருந்து ஒரு சில புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகங்களை பற்றிய விவரங்கள் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஸோ இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எங்கள் ஃபோன் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் எந்த புத்தகம் வேண்டுமோ அந்த புத்தகத்தின் தலைப்பை அனுப்புங்க, சரிங்களா? ஸோ கால் பண்ணுவதை முடிந்த அளவுக்கு தவிருங்கள், சரிங்களா? கொஞ்சம் எல்லாமே ஸ்மூத்தாக போகும், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புத்தகம், அதாவது டயர் 1 +2 லெவலுக்கு ஒரு புக்கு வந்திருக்கு. எக்ஸாம்ஸ் வருது, எஸ்எஸ்சி CHSL அப்படின்னு சொல்லுவாங்க, டயர் 1 எக்ஸாம், சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம், சரிங்களா? எக்ஸாம் 12th ஏப்ரலில் வருது, சரிங்களா? வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 6000+ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் தயாராக இருப்பீங்க, ஏன்னா அது நிறைய எக்ஸாமுக்கு பேசிஸான எக்ஸாம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, சரிங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நம்ம ரீசனிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரீசனிங் இருக்குது. வெர்பல் அண்ட் நான் வெர்பல், சரிங்களா? அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ப்ளஸ் ஆப்டிடியூட், சரிங்களா? நியூமரிக்கல் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த 4 மெயின் டாபிக், சரிங்களா? ஸோ நான் இப்போ புக்குக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன், சரிங்களா? ஸோ இது என்னென்ன ரெக்ரூட்மெண்ட், என்ன போஸ்டிங்கான புக்கு அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ போஸ்டல் அசிஸ்டன்ஸ், சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், லோயர் டிவிஷன் கிளர்க்ஸ், சரிங்களா? ஸோ இந்த பதவிகளுக்கான தேர்வு தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்துக்குள்ளே நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், சரிங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எஸ்சி CHSL எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த DEO அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லோயர் டிவிஷன் கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், SC அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா அது. ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ஸ், இது வரைக்கும் முன்னாடி வந்த எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீசனிங்கில் வெர்பல் நான் வெர்பல்னு பார்த்தோம் இல்லைங்களா. வெர்பலில் ஒரு 96 பக்கங்களுக்கும், நான் வெர்பலில் ஒரு 80 பக்கங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 112 பக்கங்கள், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் டெஸ்கிரிப்டிவ் டைப்லையும் கொடுத்துருக்காங்க, அதே நேரம் MCQAலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம், டெஸ்ட் போடுறதுக்காக நம்மளுக்கு தேவையுள்ள பார்ட் தான் இந்த பார்ட், சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அந்த புத்தகத்தை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செக்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? லாஸ்ட்டாக கரண்ட் ஈவெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அதையும் இந்த எக்ஸாமில் கவர் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தில், சரிங்களா? ஸோ அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு தடவை. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், இன்னும் டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அது பெண்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இது. ஸோ இதுதான் அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன், சரிங்களா? அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க இமீடியட்டாக. ஸோ இந்த ஸ்கீம் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் லைனாக கவர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்த ஒரு 4 கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில். ஸோ அதை அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகிறேன், சரிங்களா? ஸோ சால்வ்டு பேப்பர்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம், சரிங்களா? நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில் ப்ராக்டிஸ் மட்டும் டேரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் போதும். ஸோ அதில் கோடிங், என்கோடிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பசில்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறையா சீரீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணிகிட்டே வராங்க ஸோ ரெகுலராக. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில், அந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே, சரிங்களா? ஸோ நான் பக்கங்களை திருப்பிகிட்டே வரேன். அடுத்தது நம்ம நேரம் நான் வெர்பல் போகலாம், சரிங்களா? நான் வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், அதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. வெர்பல் ரீசனிங்னா நம்மளுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நான் வெர்பல் அப்படிங்கிறது பிக்டோரியல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த புக்கு, சரிங்களா? அந்த நான் வெர்பல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் இதுவும் ரொம்ப சிம்பிளான ரீசனிங், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டியது இல்லையோ அதே மாதிரி இங்கிலீஷும் ஒன்ஸ் நம்ம தரவு ஆகிட்டோம் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம படிக்க வேண்டியதில்லை. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம், சரிங்களா? ஸோ 10 டாபிக் 12 டாபிக் கவர் ஆகுது. ஸ்பாட் தேரர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ன்ட்டு. ஸோ இந்த 12 பார்ட்டுக்கான MCQs தான் உள்ளுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? நம்மளுக்கு பெரிய அளவில் இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய படிச்சிருப்போம். கிராமர்னா என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன, சினோனிம்ஸ் என்ன, ஆன்டோனிம்ஸ் என்ன, நிறைய படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ அதில் பேசிக் ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கொஸ்டின் பேப்பரை டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க டெக்ஸ்ட்டுவலாக, சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டென்ட் மாதிரி இருக்கும், படிக்கிற டைப்பில் இருக்குது. ஒரு 6 டாபிக் 5 டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், எக்கானமி, ஜாகிரஃபி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கவர் பண்ணுறாங்க.
ஸோ கவர் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சில பக்கங்கள் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட எம்சிக்யூஸ் இருக்குது. ஸோ எம்சிக்யூவில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 15-16 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில். ஸோ டெக்ஸ்ட்டாக நம்ம படித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட தான் நமக்கு மார்க்கு கூடும். அதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? சும்மா மறுபடியும் படிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது போட்டித் தேர்வுக்கு அழகல்ல, ஜெயிப்பதற்கான அழகல்ல. சரிங்களா? ஸோ எம்சிக்யூஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எம்சிக்யூஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸில் பார்த்த மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி ஒரு சில பக்கங்களை கவர் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கோவேக்சின் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது மெயின் அதுதானே, இப்போது கோவேக்சின் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களாக கவர் பண்ணிட்டு வராங்க. இப்போ நிறையா ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா கோவிட் சம்மந்தமாக. அது இப்போ ரீசெண்டாக வந்த வேஜஸ் பாலிசி ரீஃபார்ம், NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் புத்தகத்தோட மொத்தம் கண்டென்ட். சரிங்களா? புத்தகத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகம் வேண்டுவோர் புத்தகத்தின் தலைப்பை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உடனே என்ன புக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSCயில் ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் ஒரு எக்ஸாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குது நேஷ்னல் லெவலில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஏற்கனவே நம்ம SSCயில் அந்த புக்கில் இருந்தது அதே கண்டென்ட் தான். சரிங்களா? டெஸ்ட் 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ், எஸ் அதுவும் அதே கண்டென்ட். ஜென்ரல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இது மட்டும் டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் நம்ம உள்ளுக்குள்ள கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், இந்த 3ம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து யாருக்கான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் மற்றும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு புத்தகம். அதனால் அவங்களோட பேசிக் சப்ஜெக்டை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் மற்ற 3 புத்தகங்களும் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புத்தகமும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் புத்தகமும் இதே ஃபார்மேட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அவேர்னஸ், அப்புறம் கரண்ட் ஈவெண்ட், ஜென்ரல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த புத்தகங்கள் தேவைப்படுபவர்களும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அவசியம் புத்தகத்தோட தலைப்பை அனுப்பவும். சரிங்களா? ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அடுத்த பதிவில். நன்றி.